நீதாண்டி என் பெஸ்ட் ஃப்ரெண்டு. உன்கிட்ட நான் என்னோட சீக்ரெட்ஸ் எல்லாம் சொல்றேன், நீ யாரிடமும் சொல்லிடாத. டி நான்லாம் யார்கிட்டயும் சொல்லுவேன், என்னைய பற்றி உனக்கு தெரியாதா நான் எப்படின்னு. நீ தைரியமாக சொல்லு, நான்லாம் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். சரிடி, நம்ம நாளைக்கு பார்க்கலாம். நான் அப்புறமா உனக்கு மெசேஜ் பண்றேன். சரிடி, போயிட்டு வாடி. ஹே ஐஷு, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாடி? என்னதடி? இந்த பிரியா இருக்கால, பிரியா, வா போன ஸ்கூல்லே ஒரு பையனை ரொம்ப லவ் பண்ணாலும் அந்த பையன் அவ்வளோ அழகா அவ்வளோ பாசமாக இருப்பானாடி. இவ ஸ்டடீஸ் எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு மெசேஜ் கால் கூட பண்ண மாட்டானா, அவ்வளோ நல்ல பையனா. ஆனால் இப்போ இந்த காலேஜ் வந்ததுக்கப்புறம் அந்த பையனை இப்போ டீலில் விட்டுருக்கே. இப்போ இங்கே ஒரு பையன் கூட சுற்றிட்டு இருக்காடி. எப்போ பார்த்தாலும் அவன் கூடயே சுற்றிக்கிட்டு அவன் கூடயே பேசிக்கிட்டு அந்த பையனுக்கு எப்படி துரோகம் பண்ணுறா பாரு. அப்படியா டீபண்ணா? இதெல்லாம் உண்மைதானா நீ சொல்றது? நான் என்னைக்காவது போய் சொல்லியிருக்கேன் நாடி? உனக்கு என்னை பற்றி தெரியாதா நான் எப்படிப்பட்ட ஆளுன்னு? உண்மைதான்டி, ஏன்ட்டு அவளே வந்து சொன்னா, இப்போதான் சொன்னா தெரியுமா? ஐயோ பாவம் டி, அந்த பையன். சரிவிடு, நமக்கு எதுக்கு அந்த விஷயம் எல்லாம். நான் கேண்டீன் போறேன், நீ வரியா? நானும் வரேன் டி, வா போலாம். அந்த மெய்யழகி இருக்கால, உங்க 2 பேரையும் பத்தி தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்கா கிளாஸ்ல. அந்த ஐஷு கிட்ட எல்லார்கிட்டயும் தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்கா. அதான் அதை சொல்லிட்டு போலான்னு வந்தேன். உங்களோட பாஸ்ட் திங்ஸ் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கா. நான் தான் இதை சொன்னேன்னு சொல்லிடாதீங்க, நான் வரேன். ஹே பிரியா, அந்த ஐஷு இருக்கால, அவ ரொம்ப மோசாண்டி. உன்னைய பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருக்கா. நீ அந்த குமார் கூட ஃப்ரெண்டா பழகுறல்ல, அதை தப்பு தப்பா எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காடி. நீங்க லவ்வர்ஸ் கை கோத்துட்டு போறீங்க, அது இதுன்னு பேசிட்டு இருக்கா. சி, உன்னை எல்லாம் என் ஃப்ரெண்ட் என்று சொல்ல வெக்கமா இருக்குடி. உன்னை நம்பி தானே நான் எல்லா உண்மையும் சொன்னேன். நீ இப்படி இருக்கியே, எனக்கு வாய்ஸ் எல்லாரும் சொல்லிட்டாங்க நீ எப்படிப்பட்ட ஆள் என்று. இனிமே நான் உன்னை நம்புறது இல்ல. இனிமே என் மூஞ்சில முழிக்காத, போயிரு. டேய் மச்சான், அந்த வசந்த் இருக்கான்ல, உன்னை பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருக்கான்டா. இன்னொரு பொண்ணு கூட சேர்த்து வச்சு உன்னைய ரொம்ப தப்பா பேசிட்டு இருக்கான்டா. அவனை என்னன்னு வந்து கேளு. விடு மச்சான், இதெல்லாம் நேர்ல தான் நடக்காது. இப்படி போறலையாவது கிளப்பிட்டு போட்டும்.